இப்பொழுது இந்த பதிவில் விநாயகரை வழிபடும் காரிய சித்தி மாலை என்ற பதியத்தில் வரும் 8 பாராக்கள் கொண்ட ஒரு பாடலை பார்ப்போம். வந்த மகற்றும் அனந்த குணப்பரப்பும் எவன்பால் உதிக்குமோ, எந்த உலகும் எவனிடத்தில் ஈண்டிருந்து கறக்குமோ, சந்த மறையா கமலங்கலைகள் அனைத்தும் எவன்பால் தகவருமோ, அந்த இறையாம் கணபதியை அன்பு கூற தொழுகின்றோம். உலகம் முழுதும் நீக்கமர ஒன்றாய் நிற்கும் பொருள் எனவோ, உலகிற் பிறக்கும் விகாரங்கள் உராத மேலாம் ஒளியாவன், உலகம் புரியும் இணைப்பயனை ஊட்டும் கலைகன் எவன், அந்த உலக முதலே கணபதியை வந்து சரணம் அடைகின்றோம். இடர்கள் முழுதும் எவனல்லால் எரிவியிலும் பஞ்சனமாயும், தொடரும் உயிர்கள் எவனர்களால் சுரர்வால் பதியும் செய்யும், கடவுள் முதலோர் கூறின்றி கர்மம் எவனால் முடிவரும், அத்தடுவு மறுப்பு கணபதி பொன் சரணம் சரணம் அடைகின்றோம். மூர்த்தியாகி தளமாகி முன்னீர் கங்கை முதலான தீர்த்தமாகி, அருந்தறியா திறத்தினாலும் ஆர்த்தினாலும் அறியாமேகற்றி, அறிவிப்பான் எவன் அப்போர்த்த கர்ண கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றோம். செய்யும் வினையின் முதல் யாவன், செய்யப்படும் அப்பொருள் யாவன், ஐயமின்றி உலகாகும் அந்த கர்ம பயன் யாவன், உய்யும் வினையின் விட்டிப்பான் எவன், அந்த உலகம் மேல கணபதியை வந்து சரணம் அடைகின்றோம். வேதம் வளர்ந்தும் அறிவறிய விகிர்தன் யாவன் விழுத்தகைய, வேத மடுவில் நடந்தவிலும் பலன் யாவன் விலங்கு பெற, நாத முடிவில் வீற்றிருக்கும் நாதன் எவன் என்குணன் எவன், அப்போத முதலை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றோம். மண்ணினோர் ஐங்குணமாகி மதிவான் எவர் நேரடை நான்காய், நன்னி அமர்வான் எவன் தீயின் மூன்றாய் நவில்வான் எவன் ஒன்றாம், அன்னலவன் கணபதியை அன்பில் சரணம் அடைகின்றோம். பாச அறிவில் பச அறிவில் பற்று கரிய பரன் யாவன், பாச அறிவும் பச அறிவும் பயிலப்பணிக்கும் அவன் யாவன், பாச அறிவும் பச அறிவும் பாற்றி மேலாம் அறிவான தேசன் எவன கணபதியை திகழ சரணம் அடைகின்றோம். இந்த நமது ஸ்தோத்திரத்தை யாவன் 3 தினம் உம்மை சந்திகரில் ஸ்தோத்திரம் செய்யணும், சகலகம் சகல கர்ம சித்தி பெறும், சிந்தை மகிழ சுகம் பெறும், சதுர்த்தி இடை பந்த மகள ஓர் எண்கால் படிக்கில் அட்ட சித்தியரும், திங்கள் 2 தினந்தோறும் திகழ் புருபான் முறையோதில் தங்கும் அரச வசியமாம், தயங்க 21 முறைமை பொங்கும் உருளால் பொருவின் மைந்த துங்க வெறுக்கை முதற்பளவும் தோன்றும் என செப்பினர் மறைந்தார். அதாவது இந்த காரிய சித்தி மாலை என்ற பதியத்தை, இந்த நமது ஸ்தோத்திரத்தை யாவன் 3 தினம் மும்மை சந்திகளில் ஸ்தோத்திரம் செய்யணும். மும்மை சந்திகள் என்றால் காலை மதியம் சாயங்காலம், சாயரச்ச நேரம் சொல்லணும் இல்லையா, சூரியன் அஸ்தமனமாகும் நேரம். ஆக இந்த நமது ஸ்தோத்திரத்தை யாவன் 3 தினம் மும்மை சந்திகளில் ஸ்தோத்திரம் செய்யணும். சகல கர்ம சித்தி பெறும், சிந்தை மகிழ சுகம் பெறும். அதன் பிறகு சதுர்த்தி இடை பந்த மகள, சதுர்த்தினா சங்கடகர சதுர்த்தி, மாதந்தோறும் வருத சங்கடகர சதுர்த்தி என்று சதுர்த்தி இடை பந்த மகள
ஓர் எண்கால் படிக்கில் அட்ட சித்தியிரும். எண்கால் என்றால் எனக்கு முதலில் எண்கால் என்றால் எத்தனை டைம் என்று தெரியாமல் இருந்தது. அதுக்கு பிறகு ஒருவரிடம் கேட்டப்ப அவர் சொன்னார் எண்கால் என்றால் 27 முறை என்று சொன்னார்கள். அது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சதுர்த்தி இடை பந்த மகள ஓர் எண்கால் படிக்கில் அட்ட சித்தியிரும். எல்லாமே சித்தியாகும், அஷ்ட சித்தியிரும். பிறகு திங்கள் 2, திங்கள் 2னா 2 மாதம், திங்கள் 2 60 நாள் தொடர்ந்து திங்கள் 2 தினந்தோறும் திகழ் ஒருபான் முறையோதில் 2 மாதத்துக்கு கண்டினியூஸாக ஒரு திகழ்பான் முறையோதில் தங்கும் அரச வசியமாம். நமக்கு அரசரும் வசியமாவார், அந்த மாதிரி அர்த்தம். தங்கும் அரச வசியமாம் தயங்க 21 முறைமை பொங்கும் இருளால் பொருவின் மைந்தர் துங்க வெறுக்கை மேற்பளவும் தோன்றுமென செப்பினர் மறைந்தார். இந்த நமது ஸ்தோத்திரத்தை யாவன் 3 தினம் உம்மை சந்திகளில் சோத்திரம் செய்யினும் சகல கர்ம சித்தி பெறும் சிந்தை மகிழ சுகம் பெறும். சதுர்த்தி இடை பந்த மகள ஓர் எண்கால் படிக்கில் அட்ட சித்தீரும். திங்கள் 2 தினந்தோறும் திகழ் பெருபான் முறையோதில் தங்கும் அரச வசியமாகம் தயங்க பொங்கும் நான் பொருள் மைந்தர் துங்க வெறுக்கை மேற்பளவும் தோன்றும் என செப்பினர் மறைந்தார். ஆக அன்பர்களே, உறவினர்களே, என்னுடைய நண்பர்களே, சப்ஸ்கிரைபர்ஸ் அவர்களே, இந்த காரிய சித்தி மாலை என்ற ஸ்தோத்திரத்தை நீங்கள் யூடியூபில் இருந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். மற்றும் கடைகளில் விநாயகர் பாடல்கள் பற்றிய சில புஸ்தகங்கள் விற்கின்றன. அதிலும் காரிய சித்தி மாலை என்று இருக்கும். இதை வாங்கி இந்த நூல் பயன் இவ்வாறு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகையால் தினந்தோறும் ஒரு முறை இந்த காரிய சித்தி மாலையை பாராயணம் செய்து விநாயகரை வழிபட்டு விநாயகரின் அருளை பெறும்படி விநாயகர் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.